பெத்த மகளை விடவும் மருமகள்கள் ஒசத்தினி அவார்ட் கொடுத்த பாண்டியன் கோமதியோட வயிற்றுல புளிய கரைச்ச மீனா. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பாண்டியன் வீட்டு 3 மருமகள்களுக்குமே நல்லபடியாக தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் மருமகன் வரலை அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைப்பட்டு பேசுகிறாரு. இது சம்மந்தமாக குழலியை கூப்பிட்டு என்னாச்சு, உன் வீட்டிலேருந்து யாருமே வரலை, மாப்பிள்ளை கூட வரலையே, உனக்கும் அவருக்கு எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு குழலி ஓன்னு அழுதுகிட்டே, புகுந்த வீட்டில் என்னை எல்லாருமே கொடுமைப்படுத்துகிறாங்க, என் மாமனார் மாமியார் பணம் நகை கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே சொல்லி பாண்டியனோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ப வச்சிடுறாங்க. உடனே சரவணன், செந்தில், கதிர்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் போயிட்டு என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்கிறாரு. அதுக்கு கோமதி, நீங்கள் போனால் காரியம் கெட்டு போயிடும், அப்பாவே போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் பழனிசாமி அண்ட் சரவணனை கூட்டிக்கிட்டு குழலியோட புகுந்த வீட்டுக்கு போகிறாரு. போனதும் பழனிசாமி, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு தேவையான நகைப்பணத்தை கொடுத்து தானே உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சோம், ஏன் எல்லாருமே சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு மாமியார் அழ ஆரம்பிச்சிட்டு, நாங்கள் யாரும் எதுவுமே பண்ணலை, உங்கள் பொண்ணு தான் எங்களை கொடுமைப்படுத்துது, கோயிலுக்கு போயிட்டு வந்து 10 நிமிஷம் லேட் ஆகிட்டுனா கதவை சாத்திட்டு வெளியே நிற்க சொல்லிடுறா, பிள்ளைகளை கூட சரியாக பார்த்துக்க மாட்டேங்கா, மாமனார் வயசானவர்னு கூட யோசிக்காமல் ஒரு நாளைக்கு சின்ன சின்ன பொருள் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி 50 தடவைக்கும் மேலே அவரை கடைக்கு அனுப்பி வைக்கிறா. தேவையில்லாமல் பொருட்களை ஆன்லைன் மூலியமாக ஆர்டர் போட்டு இந்த வீட்டுக்கு ஒரு டெலிவரி பாயே வேலைக்கு வச்சுருக்கா. சரவணன் தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷனுக்கு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக செலவுகளை பண்ணியிருக்கா. ஏன் இவ்வளோ செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக கேட்டதுக்கு கோவிச்சுக்கிட்டு சரவணனை வர சொல்லி அங்கே கிளம்பி வந்துட்டா. போகும்போது கூட என்ன ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட முன்வைக்கிறாங்க குழலியோட மாமனார் மாமியார். இதை கேட்டதும் பாண்டியன், சரவணன் அண்ட் பழனிசாமி வாய் திறந்து பேசவே முடியலை. ஆனால் பாண்டியன் கிளம்பும்போது குழலியோட மாமனார் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வராரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது ஒரு கடையில் நிப்பாட்டி பலகாரங்கள் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போனதும் குழலி செஞ்ச விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் செந்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பழனிசாமி அங்கே நடந்த விஷயத்தையும் குழலி பண்ண டார்ச்சர் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் மீனா, நாங்கள் ஏதாச்சும் இதில் ஒரு விஷயம் பண்ணுனா என்னத்துக்கு ஆயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக சொல்லி கோமதியோட வயிற்றுல புளியை கரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா குழலியை திட்டுற விதமாக கோமதி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை காது கொடுத்து கேட்காத குழலி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்ததாக பாண்டியன் வாங்கிட்டு வந்த பலகாரத்தை மருமகள் கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அக்கறை காமிச்சு பேசிட்டு போயிடுறாரு. இதை பார்த்ததும் அரசி, அப்பா எங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வராமல் என்ன ஸ்பெஷலாக அவங்க மருமகளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பழனிசாமி, பெத்த மகளை விடவும் மருமகள் ரொம்பவே வசதின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் பலகாரம் வாங்கிட்டு வந்தார், அது வெறும் பலகாரம் இல்லை, மருமகளுக்கு மாமா கொடுத்த அவார்டு அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் போயிட்டுருக்குது. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.